நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 2 விஷயத்த பத்தி பார்க்க போறோம். 1 பாகிஸ்தான கலங்கடிக்கிற மாரி நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அத பத்தி பார்க்கலாம். 2வது பாகிஸ்தான்ல மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பு இன்னைக்கு நடந்திருக்கு. அத பத்தி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து ஒரு மேடையில பேசிட்டு இருக்கும்போது, அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து பகுதி ஒரு நாள் இந்தியாவுடன் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் ராஜ்நாத் சிங் இந்த அறிக்கையை வந்து இப்படி விட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்து ஒரு நாள் இந்தியாவுக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே வந்து இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க மக்கள் வந்து இந்தியாவோட இணையணும்னு சொல்லி அதிகமா கோஷம் போடுறாங்க அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவரு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அவரு அதை விட ஒரு படி மேல போய் சிந்து பகுதியை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சிந்து சமூக கூட்டத்துல அவர் பேசும்போது ராஜ்நாத் சிங் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிந்து இன்னைக்கு இந்தியாவோட ஒரு பகுதியா இல்லாம இருக்கலாம். ஆனா நாகரிக ரீதியா, அதாவது ஒரு சிவிலைசேஷன் ரீதியா பார்க்கும்போது சிந்து சமவெளி பகுதி எப்பவுமே வந்து இந்தியாவோடது தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லையை மாத்த முடியும், யாருக்கு என்ன தெரியும், நம்ம நாளைக்கே கூட இந்தியாவுடன் வந்து அதை இணைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் சொன்னார். நாளைக்கு கிடையாது, பட் அவர் சொல்றாரு பை ஃபியூச்சர்ல வந்து இது நடக்கும், நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, இது ஏன் ஒரு சாதாரண பேச்சு கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி இதை பேசல. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் மாதிரி ஒரு சீனியர் மற்றும் அனுபவம் வாய்ந்த ஒரு பாதுகாப்பு அமைச்சர் தான் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது 2029 அல்லது 2034 தேர்தலுக்கு பேசுற ஒரு சாதாரண பேச்செல்லாம் கிடையாது. ஒரு முறையும் இந்த தேர்தலுக்கு வந்து அவங்க பேசிட்டு போற மாதிரிலாம் கிடையாது. இது வரப்போற தலைமுறைகளாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டாஸ்க். இதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கப்படுதுன்னு சொல்றாரு. சரி, இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு பிராடர் இந்தியாவுக்கான ஒரு தொடக்கமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது பிராடர் இந்தியானா, இந்தியா அப்படின்றது முன்னாடி எப்படி இருந்தது நமக்கு தெரியும். ஸோ அது வந்து பிரிஞ்சு போச்சு. ஸோ அதோட ஒரு தொடக்கமா இது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ராஜ்நாத் சிங் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க சிந்து சமவெளி மக்கள்கிட்ட அவர் வந்து சொல்ற விஷயம், நீங்க எங்க இருந்தாலும் சரி இந்தியாவுடைய நாகரிகத்தோட நீங்க வந்து இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க எப்பவுமே வந்து எங்களுடைய ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி இந்த சிந்து நதி சம்பந்தப்பட்ட மக்களுக்கு அவர் சொல்றாரு. சிந்து நதியை வந்து பல முஸ்லிம்களும் கூட வந்து ஒரு புனிதமான நதியா வந்து நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். நீங்க எங்க வாழ்ந்தாலும் சரி இந்திய நகரத்தினுடைய ஒரு நீட்சியா நீங்க இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து தெளிவா சொல்லிக்கிறார். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, தேசம் அரசு அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்டான ஒரு கல்ச்சரை தாண்டி சிந்து சமவெளின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒரு அடையாளம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு பார்க்கப்படுது. எப்படி இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரம் வருஷமா அவங்க தங்களுடைய சொந்த நாட்டு அடையாளத்தை வந்து மீட்டெடுத்து இஸ்ரேல் சொல்லி ஒரு நாட்டை வந்து உருவாக்குனாங்களோ, அதே மாதிரி இந்தியாவும் தன்னோட நாகரிகத்தை வந்து மீட்டெடுக்கணும். இது வந்து இப்போ நம்மளுடைய கடமையாகவும் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். சரி, சிந்து இந்தியாவுடன் இணையும் அப்படின்ற சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்துனா என்ன, எந்த ஏரியா இது, அதுல எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. சிந்து அப்படின்ற பகுதி வந்து இப்போ நம்ம சொல்ற ஏரியா முழுக்க முழுக்க பாகிஸ்தான் தான் இருக்கு. இது வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய மாகாணம் அப்படின்னு பார்க்கிறோம். பாகிஸ்தான்ல இது 2வது பெரிய மக்கள் தொகை கொண்ட இடமாவும் இருக்கு. இந்த சிந்து சமவெளி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிந்து நதியோட கீழ் ஓடு பாதையில இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட தலைநகரம் மற்றும் பெரிய சிட்டி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நகரம் தான் அது அந்த கராச்சி. அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரம் இது. அது மட்டும் இல்லாம இந்த ஹைதராபாத், வர்கானா, சுகூர் இது போன்ற உலக புகழ்பெற்ற இந்த ஹரப்பா நாகரிகத்தோட நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் ஹிஸ்டரியில, ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகரிகங்களோட தளமான மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிந்து மாகாணத்தில் தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சிந்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஒரு பகுதியா இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கும்போது நிர்வாக ரீதியா கண்டிப்பா நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா அது பாகிஸ்தான்ல இருக்கு. பாகிஸ்தான் வந்து அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க. சிந்து மாகாணத்தோட எந்த பகுதியுமே வந்து இந்தியா கிட்ட கிடையாது, ஏற்கனவே இருந்துச்சு. அதாவது 1947 இந்தியா பிரிக்கப்பட்ட போது இந்த சிந்து மாகாணம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு பாக்குறோம். இந்தியா சிந்து மாகாணத்தோட ஒரு பெரிய எல்லையை வந்து பகிர்ந்துக்குது அப்படின்னு பாக்குறோம். அந்த எல்லை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களில் வந்துட்டு கடக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஏன் இந்த குழப்பம் வருது, இந்த கலாச்சார தொடர்பை வந்து எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாரும் வந்து பாடுற தேசிய கீதம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அந்த தேசிய கீதத்தை கூட இந்த சிந்து நதி பத்தி நம்ம வந்து பாடியிருக்கோம் பார்க்கலாம். அது மாதிரி தான் வந்து அதை அவர் நினைவு கூறுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வரலாற்று ரீதியா பார்க்கும்போது சிந்து பகுதி வந்து எப்போதுமே வந்து இந்திய
துணைக்கண்டத்தினோட ஒரு பிரிக்க முடியாத கலாச்சார பகுதியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். 1947ல இந்த பார்ட்டிஷன் நடந்தது இல்லையா, அப்போ சிந்துல இருந்த லட்சக்கணக்கான இந்து மக்களும் சரி சீக்கியர்களும் சரி அவங்க இடத்த விட்டுட்டு வெளியேறி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்போ மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய உசால் நகர்ல வந்துட்டு, குஜராத்ல இருக்கக்கூடிய காந்திதாம் அந்த மாதிரியான பல ஊர்களில் வந்து சிந்து மக்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு அங்கமா செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மொத்தத்துல இந்த நிலப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. ஆனா அந்த பகுதியோட நாகரிக அடையாளமும் மக்களோட கலாச்சாரமும் தொடர்பும் பாத்தீங்கன்னா இன்னும் இந்தியாவில் வந்து ஆழமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதனாலதான் ராஜ்நாத் சிங் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிந்து நதி வந்து எப்போதுமே, அதாவது சிந்து பகுதி, சிந்து சமவெளி பகுதி எல்லாமே இந்தியாவுடைய ஒரு பகுதியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரும் தலைமுறைகளுக்கு, அதாவது அது இன்டைரக்டா அவர் சொல்லியிருக்காரு, டைரக்டா சொல்லல இந்த ஸ்பீச்ல, வரும் தலைமுறைகளுக்கு ஒரு இலக்கை வச்சிருக்காரு. எப்படி வந்து 1990ல இருந்து 2000ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 370, அதாவது காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த சிறப்பு அந்தஸ்து எப்படி நீக்கப்பட்டுச்சோ, அது வந்து முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, சுதந்திரம் பெற்றதுல இருந்தே அதுக்கு வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்து இருந்துட்டே இருந்தது, அதை நீக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து பிரஷர், பாகிஸ்தான் பிரஷர், அப்புறம் இந்தியாவும் அது பெருசா மூவ் எடுக்கவே இல்லை. ஆனா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மோடி அவர்கள் வந்து இதை வந்து ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணணும், காஷ்மீர் வந்து இந்தியாவோட ஒரு அங்கம் தான், அங்க தனி அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கக்கூடாது, தனி கொடிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணது வந்து ஒரு சாத்தியமில்லாத விஷயமா ஏற்கனவே பார்க்கப்படுறது. அது எப்படி ஒரு சாத்தியமா ஆச்சோ அது மாதிரிதான் அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2019ல இது சாத்தியமாச்சு. அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து சிந்துவை மீட்டு இப்போ நமக்கு வந்துட்டு இதுல இந்தியாவில் ஆட் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் சாத்தியமாகும். அது வந்து இப்ப நடக்குதோ இல்லையோ, ஃபியூச்சர்ல 100% நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உருவாக்கின செயற்கையான ஒரு தேசம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இப்ப இருக்கிற இந்தியா, இப்ப இருக்கிற பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியான்றது நமக்கு எல்லாருக்குமே ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாமே வந்து தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷம் பிளஸ் வந்து இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு இந்திய நாடு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ அப்போ இந்திய நாகரிகத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் வந்து தானாகவே இந்தியாவுக்கு வரும் அப்படின்றது ஒரு நீண்ட கால நோக்கமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இளைய தலைமுறைகளுக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படி சொல்லப்படுது. இது வந்து ஒரு வாய்ஸ் அவார்டெல்லாம் கிடையாது. 2050ல இருந்து 2070க்குள்ள வரக்கூடிய காலங்கள்ல இது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுக்கு பாகிஸ்தான் தரப்புல இருந்து பயங்கர எதிர்ப்பு இன்னைக்கு கிளம்பி இருக்கு. அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பேச்சுகள்லாம் இது ஒரு நாள் நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது இந்தியாவோட ஒரு நோக்கமா இருக்கலாம். ஸோ நம்மளுடைய எய்ம் எப்படி ஒரு பியோக பிடிக்கணுமோ அந்த மாதிரி சிந்து சமவெளியும் நம்ம வந்துட்டு நம்மளுடைய அங்கமா இணைக்கிறது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வரும் தலைமுறைகளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இன்னைக்கு பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தரிக்கிய தாலிபான். அவங்க தான் வந்து பொறுப்பு வைத்திருக்காங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய இந்த பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், இந்த ஃப்ரண்டேரியர் காப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எஃப்சிஓட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து தீவிரவாதி வந்து இன்னைக்கு குறி வச்சாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இது எங்க நடந்துச்சுன்னா இந்த பெஷாவர் அப்படின்ற இடத்துல நடந்துச்சு. பாகிஸ்தானுடைய இந்த பெஷாவர் நகர்ல இருக்கக்கூடிய இந்த எஃப்சி, அதாவது ஃப்ரண்டேரியர் கான்ஸ்டபிளரி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃப்ரண்டேரியர் காப்ஸ் சொல்லுவாங்க. இந்த படையோட தலைமையகத்தை வந்துட்டு தீவிரவாதிகள் வந்து தாக்குனாங்க அப்படின்னு சொல்றோம். இது ஒரு தற்கொலை படை தாக்குதல், சூசைட் பம்பர் வந்து பண்ணியிருக்காங்க சொல்லப்படுது. ஐஇடி வெடிகுண்டு மற்றும் துப்பாக்கி சூடும் வந்து அங்க நடத்திருக்காங்க சொல்லப்படுது. 2 பெரிய குண்டு வந்து வெடிச்சதுதான் வந்து எல்லாமே சொல்றாங்க. தீவிரவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃப்ரண்டேரியர் காப்ஸ்னுடைய கேட்டை வந்து வெடி வச்சு வெடிச்சிட்டு உள்ள வந்து தலைமை அலுவலகத்துக்குள்ள போய் எல்லாரையும் வந்து சுடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கடுமையான ஒரு துப்பாக்கி சண்டை வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து இப்போ வந்திருக்க தகவல் படி 3 பாகிஸ்தான் படை வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 20க்கும் மேற்பட்ட வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுல இருந்து வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வினை விதிச்சவங்க வினையை அறுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ பாகிஸ்தான் நம்ம நாட்டுக்குள்ள பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு, நிறைய வந்து தாக்குதல் வேலையை ஈடுபட்டு இருக்கு. ஸோ நம்ம எதுவும் அவங்களுக்கு பண்ண கிடையாது, ஆனா கர்மாவே அவங்களுக்கு வந்து தண்டனையை கொடுத்துட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான் மூலியமா அப்படிதான் நம்ம பார்க்கணும். இது ஏன் ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த எஃப்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா தலைமையகம் வந்து ஒரு சாதாரண இடம் கிடையாது. அது இந்த ஃப்ரண்டேரியர் காப்ஸோட தலைமையகம் வந்து சாதாரண கிடையாது. அது ஒரு பாதுகாப்பான ராணுவ வளாகம் அப்படின்னு சொல்றோம். நம்மளுக்கு எப்படி ஹெட் குவார்ட்டர்ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த ஃப்ரண்டேரியர் காப்ஸ்க்கு. இந்த மாதிரியான ஒரு பலமான வளாகத்துக்குள்ள வந்து வெடிகுண்டை வச்சு அப்புறம் துப்பாக்கி சூடு நடத்துது, உள்ளே நுழையிறது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து குறைகளையும் வெக்கத்தையும் காட்டுது அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து மேஜர் செக்யூரிட்டி பிரீச்சாகவும் வந்து எல்லாரும் சொல்றாங்க. பாகிஸ்தான்ல பாதுகாப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலும், பெஷாவர் மாதிரி இந்த பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடம் உள்ள பகுதிகளில் இது மாதிரியான தாக்குதல்கள் தீவிரவாதிகள் நடத்தும் போது, அதுவும் தீவிரவாதிகள் வந்து பொதுமக்கள் எல்லாம் தாக்கல, இவங்கலாம் வந்தாங்கன்னா பொதுமக்களை தான் சாவடிச்சிட்டு போறாங்க. பட் அவங்க வந்துட்டு ஆர்ம்டு பர்சனை கூட தான் வந்து சண்டையை போட்டு அவங்கள தான் அவங்க கொள்றாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இதுதான் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, தாக்குதலுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே
ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தாக்குதல் இன்னும் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம தெரிக்கே தாலிபான் தான் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத சிக்கல் வந்து எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னு நமக்கு காமிச்சிருக்கு. தெரிக்கே தாலிபானை இவங்க வந்து 2 நாளுக்கு முன்னாடி போயிட்டு அவங்க இருந்த ஒரு மறைவிடத்தில் தாக்குதல் நடத்தின 23 தெரிக்கே தாலிபானுடைய போராளிகள் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பழிவாங்கும் ஒரு காரணமாக தான் அவங்க இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தானுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை எல்லாமே வந்து அவங்களா உருவாக்கிக்கிட்டது. இதுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவை குற்றம் சாட்டுவாங்க. இந்தியா மீது வந்து இந்த மாதிரியான தீவிரவாத தாக்குதலுக்கு ஊக்குவிப்பாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஓகே மக்களே, வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ராஜ்நாத் சிங் சாரோட ஒரு விஷனை வந்து நான் சொல்லியிருக்கேன். சிந்து சமவெளியும் சேர்த்து நம்ம வந்துட்டு இந்தியா கூட இணைக்கணும், ஒரு பிராடர் இந்தியா உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. வரும் காலகட்டங்களில் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய இந்த ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் எப்போதுமே குண்டு வெடிச்சிட்டே இருக்கும் அப்படின்றதுக்கான இன்னைக்கு நடந்த இதுவும் ஒரு உதாரணமாக பார்க்கப்படுது. ஓகே, வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.